ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th தேர்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் லெசனில் செய்யுள் பகுதி வந்து பார்க்க போகிறோம். அதில் கவிதை பிழையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ காசி காண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிவீர ராம பாண்டியர். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நூலில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விருந்து. ஓகேங்களா. ஸோ விருந்தோம்பல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்றத அதை பற்றியான ஒரு பாட்டு தான் இது. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூலாசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் போட்டிருக்கோம். இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் கேட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஷார்ட்கட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்கலாம் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு விருந்தினராக யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிரின் வியத்தல்னா ஆச்சரியப்படுதல். ஓகேங்களா. ஸோ வியந்து உரைத்தல்னா ஆச்சரியப்படுதல். ஓகேங்களா. ஸோ எதிரின் வியத்தல். ஓகேங்களா. ஸோ யாராவது வராங்கன்னா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக கேட்குறது. ஓகேங்களா. அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நன்மொழி இனிது உரைத்தல். ஓகேங்களா. ஸோ நல்ல மொழி வந்து பேசணும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருந்துர நோக்கல். ஓகேங்களா. ஸோ திருந்துர நோக்கல்னா விருப்பத்தோடு அவங்கள வந்து பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ முகம் வந்து சுளிக்காமல் விருப்பத்தோடு வந்து பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ விருப்பத்தோடு அவங்கள வந்து பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருக என உரைத்தல்னா வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதல் முன் மகிழ்வன செப்பல். ஓகேங்களா. ஸோ எழுதல் முன் மகிழ்வன செப்பல்னா அவங்க பக்கத்துலேயே. ஓகேங்களா. ஸோ அவங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கணும். ஓகேங்களா. ஸோ எழுந்து நிற்கணும். ஓகேங்களா. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எழுந்து நின்று அவங்கள வந்து கூப்பிடணும். ஓகேங்களா. ஸோ எழுந்து நின்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சொல்கள் வந்து பேசணும். ஓகேங்களா. ஸோ அவங்க மனம் மகிழும்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சொல்கள் வந்து பேசணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அவங்க பக்கத்துலேயே இருக்கணும். ஓகேங்களா. பொருந்து மற்றும் அவன் தன் அருகுறை இருத்தல். ஓகேங்களா. ஸோ அந்த உறவினர் பக்கத்துலேயே உட்காந்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அவங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நல்ல சொற்கள் வந்து பேசிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போமேனில். ஓகேங்களா. ஸோ அவங்க போகிறாங்கன்னா வீடு வாசல் வரைக்கும் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து விட்டுட்டு வரணும். ஓகேங்களா. வீடு வாசல் வரை சென்று அவங்கள வந்து விட்டுட்டு வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிந்து நன்முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. ஓகேங்களா. ஸோ பரிந்து நன்முகமன்ன்றது என்னதுன்னா போயிட்டு வரதுக்கு, அதாவது அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னா பார்த்து பத்திரமா. ஓகேங்களா. பார்த்து பத்திரமா வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மொழி. ஓகேங்களா. அதாவது விருந்தோம்பலுக்குரிய நல்ல செய்திகளை வந்து கூறக்கூடியதான் முகமன்ற வார்த்தை. ஓகேங்களா. வந்து இதை சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். நலம் வினவினா ஓகேங்களா. ஸோ நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். ஓகேங்களா. இந்த மாதிரியான 9 பண்புகள். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் விருந்தினருக்குன்னா எத்தனை பண்புகள் வந்து சொல்லக்கூடியதுன்னா மொத்தம் 9 வகையான பண்புகள் வந்து சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் பார்த்துலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு யாராவது விருந்தினராக வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஆச்சரியப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நன்மொழி இனிது உரைத்தல். எப்படி இருக்கீங்க. ஓகேங்களா. எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது. ஓகேங்களா. அடுத்து வந்து விருப்பத்தோடு அவங்கள வந்து பார்க்கணும். ஓகேங்களா. மூஞ்சி வந்து திருச்சின்னு வச்சுக்கிடாமல் நல்ல ஒரு விருப்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள் நாலாவது. ஓகேங்களா. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வருக என உரைத்தல். ஓகேங்களா. வீட்டுக்குள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிடுறது. ஓகேங்களா. வீட்டுக்குள்ளே வாங்க என்ன சொல்ல உரைத்தல், வருக என உரைத்தல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்து யாரும் உட்காராமல் அவங்க எழுந்து நின்று. ஓகேங்களா. எழுந்து நின்று அவங்கள வந்து வரவேற்கணும். ஓகேங்களா. எழுந்து நின்று அவங்கள வந்து வரவேற்கணும். அவங்க பக்கத்துலேயே நின்று. ஓகேங்களா. அவங்க மனம் மகிழும்படி வந்து பேச வேண்டும். ஓகேங்களா. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனம் மகிழும்படி வந்து பேச வேண்டும். ஓகேங்களா. பக்கத்தில் நின்று மனம் மகிழும்படி வந்து பேசணும். அவங்க உட்காந்தாங்கன்னா. ஓகேங்களா. அவங்க உட்காந்தாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அருகிலேயே அமர்ந்து நல்ல மொழி வந்து பேசுதல். ஓகேங்களா. அவங்களுடைய மன மகிழும்படி வந்து பேசுதல் அருகே அமைந்து. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள் எட்டாவது. ஓகேங்களா. அவங்க போனாங்கன்னா வீட்டை விட்டு போனாங்கன்னா வாசல் வரைக்கும் போய் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வரணும். ஓகேங்களா. வாசல் வரைக்கும் போய் அவங்க வந்து விட்டுட்டு வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9. ஓகேங்களா. அவங்க கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா போய் வீடு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விருந்தோம்பலுக்கான சொற்களை வந்து உரைக்கக்கூடியது தான் சொல்லக்கூடியது தான்
இந்த வார்த்தை ஓகேங்களா. ஸோ முகமன்ற வார்த்தை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு 9 வகையான பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பழங்காலத்தில் விருந்தோம்பல்கிட்ட இருந்தது ஓகேங்களா. ஸோ அப்படின்னு இந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நூல்வெளியை வந்து நம்ம படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அருகுறன்னா ஸோ அருகில், முகமன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு சொல்ல வராங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ காசே இல்லைனாலையும் ஓகேங்களா, அதாவது காசே இல்லைனாலையும் வரக்கூடிய விருந்தினர் வந்து பார்த்தீங்கன்னா முகம் மலர்ந்து ஓகேங்களா. ஸோ நல்லா ஒரு விருப்பத்தோடு அவங்கள வந்து வரவேற்று உபசரித்து ஓகேங்களா, அதாவது என்ன உப்பே இல்லாத கூலிட்டாலும் ஓகேங்களா. ஸோ உப்பே இல்லாத கூலை கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அமிர்தமாக மாறும் ஓகேங்களா. ஆனால் மூஞ்சை வந்து சிட்டு சிட்டுன்னு வச்சுக்கிட்டு ஓகேங்களா. ஸோ மூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிட்டு சிட்டுன்னு வச்சுக்கிட்டு ஸோ வர்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கூப்பிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமான செலவு செஞ்சு முப்பழத்தோடு ஒரு விருந்து வச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் ஓகேங்களா. அது ஏற்கனவே இருக்கிற பசியோடு அதிகமான பசியை தான் கொண்டு கொடுக்குமே தவிர ஸோ அவங்க வந்து அன்பு வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல வராங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல விவேக சிந்தாமணி அப்படின்ற ஒரு பாட்டு தான் நமக்கு சொல்ல வராங்க. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து காசையே செலவு பண்ணுறதில்ல, யாருன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க இவங்க வந்து அன்பை மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமான காசு செலவு செஞ்சு ஓகேங்களா, அதிகமான காசு செலவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விருந்து வைக்கிறாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மணி வந்து சிந்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வைங்க ஓகேங்களா. ஸோ முப்பழமோடு பாலன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் ஓகேங்களா. ஸோ அதிகமாக காசு செலவு பண்ணாலும் இவங்களுக்கு இது வந்து கிடைக்கிறதில்ல ஓகேங்களா. அப்போ மணி வந்து அதிகமாக சிந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நூல்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நூலோட பெருமை ஓகேங்களா. ஸோ இப்போ காசி காண்டம் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த காசி நகரத்தின் பெருமையில் கூறுகின்ற நூல் தான் காசி காண்டம் ஓகேங்களா. ஸோ இந்நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஸோ ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் ஓகேங்களா. ஸோ காசி காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 17வது பாடலாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலாசிரியரோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து யார் எழுதுறாங்கன்னா ஸோ அதிவீரராம பாண்டியர் ஓகேங்களா. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் வந்து இருக்குது, அது என்னதுன்னா சீவலமாறன் ஓகேங்களா. ஸோ அதிவீரராம பாண்டியர் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சீவலமாறன் ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இவர் எழுதின நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காசி காண்டம் ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா நூல்களுக்கும் நம்ம ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் ஷார்ட்கட்டை எழுதிட்டு அது ஒவ்வொரு நூலாக நம்ம லைனாக வாசிக்கிறோம் ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல தொகையோடு ஓகேங்களா, நல்ல தொகையோடு வேங்கை படத்துக்கு ஓகேங்களா. நல்ல தொகையோடு வேங்கை படத்துக்கு காசியும் ஓகேங்களா, காசியும் லிங்காவும் ஓகேங்களா, காசியும் லிங்காவும் வாத்திய கூட்டிட்டு ஓகேங்களா, வாத்திய கூட்டிட்டு நைட்டு போனார்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் பாருங்கள், நல்ல தொகையோடு வேங்கை படத்துக்கு காசியும் லிங்காவும் வாத்திய கூட்டிட்டு நைட்டு போனார்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை மாத்திரம் ஒரு 2 டைம் சொல்லி பார்த்தாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு டைம் நீங்கள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இது நம்ம வந்து அன்றாடம் நம்ம பேசிக்கிற மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ நல்ல தொகை எடுத்துக்கிட்டு ஸோ வேங்க படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காசியும் லிங்காவும் வாத்தியை கூட்டிகிட்டு நைட்டு வந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்ன நூல் வந்து எதுக்குரியன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நல்ல தொகைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நருந்தொகை ஓகேங்களா. நருந்தொகை வந்து எதுனா ஸோ வேங்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெற்றி வேர்க்கைன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. வேங்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெற்றி வேர்க்கை ஓகேங்களா.
இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல தொகைனாலையும் ஓகே, நல்ல தொகைனா நருந்தொகை வெற்றி வேர்க்கை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரே நூல் தான். அதாவது வெற்றி வேர்க்கைக்கு வேறு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நருந்தொகை ஓகேங்களா. அப்போ நல்ல தொகை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நருந்தொகை, இங்கே வந்து வெற்றி வேர்க்கை ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சுதுங்களா. அடுத்து வந்து பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு இதை மாத்திரம் விட்டுருங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காசினா ஸோ காசி காண்டத்தை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிவீர ராமபாண்டியர், அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லிங்க புராணம் ஓகேங்களா. அடுத்தது லிங்காவும், காசியும் லிங்காவும்னா ஸோ இது வந்து காசி காண்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லிங்க புராணம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், வாத்தியை கூட்டிட்டு, வாத்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வா வந்து பார்த்தீங்கன்னா வாயு சம்கிதை, இது தீ வந்து பார்த்தீங்கன்னா திருக்கருவை அந்தாதி ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 2 நூல் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூர்ம புராணம் ஓகேங்களா. ஸோ வாத்தியை கூட்டிட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கூர்ம புராணம் ஓகேங்களா. ஸோ கூர்ம புராணம் நைட்டு ஓகேங்களா. ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நைடதம் ஓகேங்களா, நைடதம் ஓகேங்களா. ஸோ இந்த படத்துக்கு போனார்கள். ஸோ இது 2 மாத்திரம் வராது. ஸோ நமக்கு ஒரு கோரிவை இருக்கிறதுக்காக நம்ம வந்து இது சென்டென்ஸ் வந்து சேர்த்திக்கணும் ஓகேங்களா. ஸோ நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். நல்ல தொகையோடு வேங்கை படத்துக்கு ஓகேங்களா. ஸோ நல்ல தொகையோடு வேங்கை படத்துக்கு காசியும் லிங்காவும் வாத்தியை கூட்டிட்டு நைட்டு போனார்கள் ஓகேங்களா. ஸோ இதில் படத்துக்கும் போனார்கள் மாத்திரம் எதுவும் வராது. மற்றபடி எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நூல் வந்து குறிக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னொரு டைம் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ நான் இந்த ஷார்ட்கட் சொல்லிவிட்டு அந்த நூலை மட்டும் அப்படியே லைனாக எழுதிடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நருந்தொகை ஓகேங்களா, நருந்தொகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வெற்றி வேர்க்கை இன்னொரு பேர் தான் ஸோ நருந்தொகை ஓகேங்களா. நல்ல தொகையோடு வேங்கை படத்துக்கு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசியும் ஓகேங்களா. ஸோ காசின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா காசி காண்டம் ஓகேங்களா, காசி காண்டம். அடுத்தது லிங்காவும்னா ஸோ லிங்க புராணம் ஓகேங்களா. ஸோ லிங்க புராணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசியும் லிங்காவும் வாத்தியை கூட்டிட்டு, வான்றது வந்து பார்த்தீங்கன்னா வாயு சம்கிதை ஓகேங்களா. அதாவது இங்கே இருக்கும் வாயு சம்கிதை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீ வாத்திய ஓகேங்களா. ஸோ வாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருக்கருவை அந்தாதி, வாத்தியை கூட்டிட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஸோ கூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கூர்ம புராணம் ஓகேங்களா. கூட்டிட்டு நைட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நைடதம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரே ஒரு ஷார்ட்கட், ஒரே அந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா ஸோ எல்லா நூலும் நம்ம எழுதிடலாம் ஓகேங்களா. இதில் அந்த படத்துக்கு போனார்கள் அது மாத்திரம் எதுவும் இல்லை ஓகேங்களா. ஸோ அதை மாத்திரம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது நீங்கள் ஒரே ஒரு டைம் நீங்கள் கேட்டு பார்த்துட்டு டக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.